கதையா எடுத்துட்டு வாரியா? அவன் தான் அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லியாம்ல, வேற என்ன பண்ண முடியும்? அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய கட்டி வச்சாதானே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் இஷ்டத்துக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான், அந்த பிள்ளைய என்ன கட்டி வைக்கணுமோ? அதெல்லாம் முடியாது. என் தங்கச்சி மாவா அனு தான் என் வீட்டு மருமகளா வரணும். அவன் தான் அனு அப்படி நான் பார்க்கல, எனக்கு அனு மேலே அந்த ஃபீலிங்ஸ்லாம் வரலன்னு சொல்லியாம்ல, வேற அவனை எப்படி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? என்ன இளவரசி இது? இதெல்லாம் சின்ன வயசுல பேசி முடிவு பண்ணது தானே. இப்போ வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்கப்பா, என்னால அனு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் சின்ன வயசுல இருந்து அனு அப்படியெல்லாம் பார்க்கல. அவள் ஒரு ஃப்ரெண்டாவும் என் தங்கச்சி ஷாலினி மாதிரி அவளையும் ஒரு தங்கச்சியா மட்டும்தான் நான் பார்த்தேன். அதை தாண்டி எனக்கு அனு மேல எந்த ஃபீலிங்ஸும் வரல. கேட்டியலா? போதுமா? இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்றிய? எனக்கு ஐஸ்வர்யாவை தான் பிடிச்சிருக்கு. கல்யாணம்னு ஒன்று எனக்கு நடந்தா அது ஐஸ்வர்யா கூட மட்டும்தான். இல்லை, அத்தை மாமா எல்லாம் இருக்காங்க, எப்படி கவனிக்காம நீ பாட்டுக்கு பேசி கிடக்க. என்ன அவ இஷ்டத்துக்கே எல்லாம் நடக்கணுமோ? இங்க பாருங்கப்பா, நான் உடனே இது புதுசா எல்லாம் சொல்லலை. இதெல்லாம் நான் எப்போ இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் இங்க வராம இருக்கிறதுக்கு காரணமும் கூட அதுதான். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து அணுவை எந்த தப்பான எண்ணத்துலையும் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு அவன் மேல அப்படி ஒரு எண்ணமும் வந்ததில்லை. ஒரு ஃப்ரெண்டா ஒரு தங்கச்சியா மட்டும்தான் அவளை நான் பார்த்துருக்கேன். மற்றபடி எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் வந்ததில்லை. அதே மாதிரி எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கணும்னா அது ஏன் ஐஸ்வர்யா கூட மட்டும்தான். பாத்தியாட்டி எப்படி பேசிட்டு வரான்னு பாத்தியா? இப்போ நீங்க முடிவா என்னதான் சொல்ல வரிய? என்னடி நீயும் இப்படி கேட்டு நடக்க? அவன் தான் அணுவை நான் அப்படியெல்லாம் பார்க்கலன்னு சொல்லியாம்ல, வேற விருப்பம் இல்லாமல் எப்படி அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சொல்லுங்க? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? அவன் எந்த பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லியானோ அந்த பிள்ளையை தான் அவனுக்கு கட்டி வைக்கணும். அப்போ முடிவெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்க இப்போ. இதுல முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு? அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா தானே அவன் நிம்மதியா வாழ்வான். 28 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி முடிவெடுத்து என்னை கூட்டிட்டு வந்தீங்களோ அந்த மாதிரி தான் இப்போ அவனும் ஒரு நிலைமையில இருக்கான். எதுக்கிட்டு இப்போ இதையெல்லாம் கிளறிட்டு இருக்க? ஆமா, வேற நான் உங்க நம்பி வரும்போது உங்ககிட்ட வேலை கூட கிடையாது. அதுக்கப்புறம் தானே ஒன்று ஒன்றா நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து சம்பாதிச்சு இவ்வளோ பெருசாக வந்து நிற்கும். இப்போ அவனுக்கு அவன் கையில் ஒரு பிஸ்னஸ் இருக்கு. இவ்வளோ பிரச்சனையிலேயே அவன் அந்த பிஸ்னஸை விடாமல் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் நல்ல பொறுப்பாக அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடுவான். அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னமோ பண்ணி தொலைங்க போங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் பேசிட்டு வரணும். அதை முடிவெல்லாம் பண்ணிட்டியல்ல, வேற என்ன பண்ணணும்? நான் எங்க கூப்பிடுறியெல்லாம் வாரேன். அப்பா ஒத்துக்கிட்டாரு. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் சொல்லுங்களாம்ப்பா. வேற என்னமா பண்ண முடியும்? இத்தனை நாள் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொன்னவன் இப்போ ஏதோ ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னாவது சொல்லியாம்ல. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு இருந்தானா எனக்கு அதுவே போதும். ஆஹா, இதை அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, இதுக்கே இவ்வளோ பில்டப்பு? எனக்கு என் தங்கச்சி மாவை அணுவ மருமகளாக்கிக்கிடணும்னு ஒரு ஆசை. அதுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தேன். வேற அவன் விருப்பம் இல்லை, நான் அப்படிலாம் பார்க்கலன்னு சொல்லும்போது என்ன செய்ய முடியும்? அதான் விட்டுட்டேன். ஏம்மா அனு, கொஞ்சம் இங்கே வாமா. சொல்லுங்க அங்கிள். மக்களே, நீ எதுவும் மனசில் வச்சுக்கிடாதம்மா. என்னைய மன்னிச்சிருந்தம்மா. ஐயோ, நீங்கள் எதுக்கு அங்கிள் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? இல்லைம்மா, இத்தனை நாள் கௌதமுக்கும் உனக்கும் தான் கல்யாணம்னு பேசிட்டு இருந்தோம்ல. அதில் உனக்கும் மனசில் ஏதாவது ஆசை விழுந்திருக்கும். இப்போ அது இல்லைன்னும் போது உன் மனசு கஷ்டப்படும்ல. எனக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. அவனும் வேற ஏதோ பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லியான். உன்னைய அப்படி பார்க்கலன்னு சொல்லியாம்மா. அதனால தான் நானும் விட்டுட்டேன். நீ எதுவும் மனசில் வச்சுக்கிடாதம்மா. எங்களை மன்னிச்சிரு. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள். கௌதம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காரு, நான் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன் அனு, நான் உன்னை எந்த மாதிரி எண்ணத்துலேயும் பார்க்கல, எனக்கு உன் மேலே வேறு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் இதில் நான் புதுசாக ஆச்சரியப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவும் இல்லை அங்கிள். நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் இதை பற்றி யோசிக்காமல் ஃப்ரீயாக விடுங்க. எட்டி அனு, கிளம்பி இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரியே பேசுறிய. அதை உங்கள் மவனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்துருக்கியல்ல, வேற நாங்கள் எதுக்கு இங்கே கிடக்கணும்? நாங்கள் இங்கே வேலையை பார்த்துட்டு வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பியோம். ஏம்மா அஞ்சலி, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அதான் அவன் எப்படி பேசிட்டு போனான்னு பார்த்தல்லம்மா. வேற எப்படி நான் அவனுக்கு கட்டாயப்படுத்தி அனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஐயையோ, நாங்கள் அதுக்கெல்லாம் எதுவும் நினைக்கலன்னே. உங்கள் மவன் உங்கள் விருப்பம், நீங்கள் யாருக்கு வேணால் கொடுங்க. நாங்கள் இத்தனை நாளாக என் மாவை தான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக போகிறா. அதனால் நம்ம அண்ணன் வீடு தானே, இங்கே இருந்துக்கிடுவோம் தான் வந்து இங்கே தங்கிட்டு இருந்தோம். இல்லைன்னா நாங்கள் வந்த அப்போதே எங்கன்னா ஹோட்டலில் தங்கிட்டு என் மவளை பார்த்துட்டு அவளையும் கூட்டிகிட்டு போயிருந்திருப்போம். இப்போது ஒன்றும் கெட்டு போகல. நாங்கள் இங்கேருந்து கிளம்பியோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணியது நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு எப்போ ஊருக்கு கிளம்பணுமோ அப்புறம் நாங்கள் கிளம்பிக்கிடியோம். அம்மா என்னம்மா இப்படி பேசுற? மச்சான் நீங்களாவது சொல்லுங்களேன். அவரெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார். எல்லாம் நான் சொல்லியது தான். உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் பொண்டாட்டி சொல்லியது நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி தான் அவரும். என் மவ தான் இங்கே மருமவளாக வருவான்னு நினச்சி இத்தனை நாள் நாங்கள் இங்கே கிடந்தோம். வேற அது இல்லைன்னு இருக்கும்போது நாங்கள் இங்கே நிற்கிறதுல எந்த மரியாதையும் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்கள் கல்யாண வேலையை பாருங்கள், நாங்கள் கிளம்பியோம். எட்டி அனு, வா, ஏன் அங்கேயே நின்றுட்டு எடுக்க?
அம்மா அனு நீ இருமா. ஏம்மா தங்கச்சி கொஞ்சம் கோவப்படாம கேளுமா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு உன்னை விட்டு இப்போ யார் இருக்கா சொல்லு. அவன் தான் அனுக்கு மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லியாமல வேற அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் அனு வாழ்க்கையும் தானே சேர்ந்து கெட்டு போகுது. அதனால தான்மா நான் வேணான்னு சொல்லிவிட்டேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீ தானே இப்போ. நீயும் இப்படி பேசினா நான் எங்கம்மா போய் நிற்பேன். அப்போ நீங்கள் உங்கள் மவன்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துருக்கணும். உனக்கு அனுதான் பொண்டாட்டியாக வரப்போறான்னு சொல்லி. நாங்கள் என் மவன்கிட்ட அப்படி சொல்லி தானே வளர்த்துருந்தோம். அவளும் அதை நினச்சி தானே மனசில் ஆசையாக வளர்த்துருந்துருப்பா. இப்போ உங்கள் மவன் வந்து வேற ஒருத்தையே பிடிச்சிருக்குன்னு சொல்லதும் நீங்கள் பல்ல கட்டிட்டு உங்கள் மவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு போறிய. எங்கள் மவளுக்கு என்ன வேறு இடத்துல மாப்பிள்ளை கிடைக்காமையா நாங்கள் உங்ககிட்ட வந்து நிற்கோம். அவளுக்கும் நல்லா வசதியான இடத்துல இருந்து சம்மந்தம் வந்துட்டு தான் கிடக்கு. நாங்கள் தான் எங்கள் அண்ணன் மவனுக்கு கொடுக்கறதா இருக்கோம்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு இருந்தோம். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. நாங்கள் அவளை கூட்டிகிட்டு யூஎஸ்கே போகிறோம். அங்கேயே ஏதாவது ஒரு நல்ல பையனையாக பார்த்து கட்டி வச்சு அங்கேயே எங்கள் கூடவே வச்சுக்கிடியோம். ஏமா ஏமா அப்படி பேசிட்டு இருக்க. அனுவும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். அவளுக்கு நானே ஒரு நல்ல பையனையா பார்த்து கட்டி வைக்கேன். எங்கள் மவளுக்கு எப்போ மாப்பிள்ளை பார்க்கணும், எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் மவனோட கல்யாண வேலையை மட்டும் பாருங்க போதும். அஞ்சலி கொஞ்சம் சொல்லியது கேளுமா. எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீ மட்டும்தானே. வேற நீயும் இல்லைன்னா நாங்கள் என்னென்னு போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வருவோம். நாங்கள் அனு எங்கள் மவளாக நினச்சி தான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தோம். அவளுக்கு நாங்களே ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டி வைக்கும். என் மவன் ஷாலினியும் அனுவும் எனக்கு ஒன்று தான். நான் ரெண்டு பேரையும் பிரிச்செல்லாம் ஒன்றும் பார்க்கல. இப்போ என் மவன் ஏதோ கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தவன் ஏதோ ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு தான் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். வேற அனுவை பிடிக்காமலாம் இங்கே யாரும் இல்லைம்மா. இத்தனை நாள் எனக்கு என் மவ தான் இந்த வீட்டுக்கு மருமவளாக போகிறான்னு நான் கிடந்தேன். இப்போ அதெல்லாம் இல்லை, எவ்வளோ ஒருத்தி வருவான்னும் போது எனக்கு வயிற்றுச்சலால இருக்கும். ஏமா அஞ்சலி அதை உங்க அண்ணன் சொல்லியாருல்ல, கொஞ்சம் கேளு. வேற நம்மளை விட்டு அவங்களுக்கும் சொந்தம்னு சொல்லிக்க வேற யார் இருக்கா? இல்லை நமக்கு தான் வேற யார் இருக்கா? கல்யாணம்னு சொல்லி அவல்ல. பரவாயில்ல போட்டோம். நம்ம அவளுக்கு நம்ம வேற நல்ல இடமா பார்ப்போம். ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கௌதம் கல்யாணம் முடிட்டோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அண்ணுக்கு ஒரு நல்ல சம்மந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆமாம், என் மவளுக்கு நான் நல்ல வசதியான இடமா நல்ல பையனையாக பார்த்து தான் கட்டி வைப்பேன். தாராளமாக கெட்டி வைமா. எந்த தப்பும் இல்லை. நீ கோவப்படியதில்ல, எல்லா நியாயமும் இருக்குது. நான் அதை தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கேருந்து போகிறேன்னு மட்டும் சொல்லாத. இந்த கல்யாணத்தை எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக நீ எங்கே போகணுமோ போய்க்கோ. இந்த கௌதம் கல்யாணம் முடிஞ்சதும் அணுக்கு கல்யாணம், அணு கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம ஷாலினிக்கும் ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ எப்போ ஊருக்கு போகணும்னு நினைக்கியோ அதுக்கு பிறகு போய்க்கோ. அது வரைக்கும் இங்கேருந்து போகிறேன்னு மட்டும் சொல்லாதம்மா. இல்லைண்ணே, எங்கள் மவளுக்கு எப்போ மாப்பிள்ளை பார்த்துக்கிடணும் என்ன ஏதுன்னு நாங்கள் பார்த்துக்கிடியோம். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கல்யாண வேலையை நீங்கள் பாருங்கள். அம்மா அண்ணன் தான் இவ்வளோ சொல்லியான்ல, வேற கோவத்தை கொஞ்சமாவது குறைச்சிக்கியாமா. எனக்கும் தான் ஏமாற்றமா இருக்கு. இத்தனை நாள் நானும் அண்ணன் தான் இந்த வீட்டுக்கு மருமவளாக வரப்போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேற இப்போ அது இல்லைன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லையாம்மா. எனக்குன்னு இருக்கிற சொந்தம் நீ மட்டும்தானே இப்போதைக்கு. கொஞ்சம் மனசு இறங்கி வாமா. அஞ்சலி, அதான் மச்சான் இவ்வளோ சொல்லியாருல்ல. கௌதம் கல்யாணம் முடியட்டும். பிறகு நம்ம அணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பொறுமையாக எப்போ போகணுமோ அப்போ போய்க்கிடலாம். இப்போ ஒன்றும் கிளம்ப வேண்டியில்லை. சரி, கல்யாணம் முடிகிற வரை இருப்போம். நமக்கு சொந்தம் சொல்லிக்கிடவும் இவங்களை விட்ட வேறு யாரும் இல்லை. அதனால கல்யாணம்லாம் இருந்து செஞ்சுட்டு போவோம். ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. என்னை வேறு எங்கேயாவது ஹோட்டலில் கொண்டு போய் தங்க வைங்க, இல்லை ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கோ இல்லை விலைக்கோ வாங்குங்க. நான் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இவன் ஏமா ஏன் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லியா? அதான் சொன்னோம்லண்ணே, என் மாவ தான் இந்த வீட்டுக்கு மருமவளாக வரப்போகிறான்னு நினச்சி தான் நான் இங்கே இருந்தேன். அது நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் இங்கே நிற்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. எனக்கு தான் மரியாதை குறைச்சல் அதெல்லாம். நாங்கள் ஒன்றும் போகிறதுக்கு போக்கட்டும் இல்லாமலாம் இங்கே வரல. உரிமை இருக்குன்னு நினச்சி தான் வந்தோம். இப்போ அது இல்லைன்னும் போது நான் இங்கே இருக்கிறதெல்லாம் எனக்கு மரியாதை கிடையாது. நான் வெளியே எங்கேயாவது தங்கிக்கிடியேன். நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் எப்போ என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா மட்டும் அப்போ வந்து தலையை காமிச்சிட்டு வந்துடுவேன். இம்மா அஞ்சலி, உனக்கு உரிமை இல்லைன்னு யாருமா சொன்னா? உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ இங்கேயே இரு, நீ எங்கேயும் போவேணாம். பரவாயில்ல, நீ இருக்கட்டும். வர இங்கே இருந்து இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எனக்கு இன்னும் 2 தான் கோவம் வரும். நான் வெளியவே எங்கேயாவது தங்கிக்கிடியே என்ன விடுங்க. இவன் அண்ணன் பேச்ச கொஞ்சம் கேளுமா. இல்லை மச்சான் பரவாயில்ல விடுங்க. அவள் இவ்வளோ தூரம் மனசிறங்கி வந்ததே பெரிய விஷயம்தான். கல்யாணம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காள்ல, அதுவே போதும். நான் வெளியே இப்போ எங்கேயாவது ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தங்கிக்கிடியே. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு நல்ல வீடாக பார்த்து வாங்கிக்கிட்டு அங்கே நாங்கள் போய்க்கிடியோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இல்லை மச்சான், இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். நாங்கள் எங்கே போக போகிறோம்? எங்கேயும் போக மாட்டோம். இங்கே உங்கள் கண் எதிர்க்க தான் இங்கே கிட்டத்தில் எங்கேயாவது இருப்போம். அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் மனசில் வச்சுக்கிற வேண்டாம். நீங்கள் போய் கல்யாண வேலை என்னமோ அது மட்டும் பாருங்க. நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிற மாட்டோம். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். அனு, வாமா போவோம். அங்கிள், ஆண்டி, நான் போயிட்டு வரேன். ஷாலினி, நானும் போயிட்டு வரேன்னுமா. ஷாலினி, அத்தை மேலே உனக்கு எதுவும் கோவம் இல்லைல்ல? இனியும் மன்னிச்சிருமா. அவன் அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணியதுன்னு தெரியல. அதனால தான் நானும் விட்டுட்டேன்.
ஐயா எனக்கு எந்த கோபமும் இல்லை அத்தை. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். அதனால தான் எனக்கு இது எதுவும் பெருசாக பாதிக்கலை. நான் எதுவும் மனசில் வச்சுக்கிடல. நீங்களும் எதுவும் யோசிக்காமல் இருங்க. நீயாவது இங்கே இருக்கலாம்ல அனு? இல்லை ஷாலினி, அம்மாவுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்க. நான் எங்கே போக போகிறேன்? இங்கே தானே இருக்க போகிறேன். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் நான் வந்து பார்த்துட்டு போய்க்கிட்டேன். இல்லைன்னா உனக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது சொல்லு, நம்ம வெளியே எங்கேனா போவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எனக்கு அப்பப்போ ஃபோன்லாம் பண்ணுன்னு. ஆ, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன் ஷாலினி. நீ பத்திரமா இரு. சரி மச்சான், அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். மச்சான், உங்களுக்கு எதுவும் என் மேலே வருத்தம் இல்லைல்ல? இப்போ வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்கிடாம அடுத்து நடக்க வேண்டியதை பாருங்கள். நான் போயிட்டு வரேன். சே, அணுவையாவது விட்டுட்டு போயிருந்துருக்கலாம் இங்கே. சரி விடு மக்களே. அனு அப்பப்போ வீட்டுக்கு வர சொல்லி நம்ம பார்ப்போம், இல்லை நம்ம அங்கே போய் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அத்தைக்கு கோவம் குறைஞ்சிரும். ஆமாம் மக்களே, கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும்ல அவங்களுக்கும். அதனால தான் இப்படி பேசிட்டு போகிறாவ. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் புரிஞ்சிட்டு கோவத்தெல்லாம் குறைச்சிருந்தும் வருவாவ. நீ கவலைப்படாத. ஆ, சரிம்மா. கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். சரியா, நீ ஏன் இப்போ சோகமாக இருக்க? போ, உங்கள் அண்ணன்ட்ட போயிட்டு நான் சம்மதிச்சிட்டேன், எப்போ பொண்ணு பார்க்க போகணும் என்ன ஏதுன்னு சொல்லு போ. இதை இப்போவே போகிறேன் நான். எங்கள் அண்ணனுக்கு இப்போ கல்யாணம் ஆக போது பார்த்துக்குங்க. நான் தான் கல்யாணத்தில் மெயின் கேரக்டராக இருப்பேன். எனக்கு நல்ல கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும் சொல்லிவிட்டேன். வேணும்னா முதல்ல நம்ம ஷாலினி கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கௌதமுக்கு கல்யாணம் பண்ணுவோமா? ஐயா, என் பக்கம் இவ ஏன் திரும்பிய? அதெல்லாம் முடியாது. அவனுக்கு முதல் கல்யாணத்தை முடிங்க. நான் பொறுமையாக பண்ணிக்கிடுவேன். என்னால் இவ்வளோ சீக்கிரம்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீ அனுப்பி வச்சிட மாட்டேமா. நல்ல வயலியாக நல்ல பொறுமையாக தேடி எடுத்து என் கண்ணு முன்னாலேயே இருக்க மாதிரி தான் ஒரு நல்ல குடும்பமாக பார்த்து கொடுப்பேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாதுல்ல? அப்படி சொல்லுங்கப்பா.